వస్తున్నా ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து பாட் பெயிண்டிங்கில் வந்து ஓல்டு ஃபேஷனு நியூ ஃபேஷனு கலந்த டிசைனோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். వస్తున్నా ஃபஸ்ட்டு அவுட்டர் கோட்டிங் ஒயிட்டில் கொடுத்துட்டு செகண்ட் அவுட்டர் கோட்டிங் எல்லோவில் நெக்குக்கு கொஞ்சம் முன்னாடிலேருந்து ஆரம்பித்து பாட்டம் பார்ட்டுக்கு 1 இன்ச் முன்னாடிலேருந்து முடிச்சுக்கணும். ஓகே கைஸ், ஐ திங்க் எல்லோரும் முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம்னா ஒயிட் அண்ட் ரெட். இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரோஸும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்தோன்னு வைங்களேன், எல்லோவுக்கும் அதுக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். கைஸ், இப்போ இந்த கலர் கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா, நெக்கும் டவுன் பட்டும் கேப் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல இந்த கலரை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். వస్తున్నా ஐ திங்க் எல்லோரும் முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ளவர்ஸ் வந்து டிசைன்ஸாக போட போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் கொடுத்துக்கோங்க, அப்புறம் நான் சொல்கிற கலர்ஸில் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயிட்டு வந்து நம்ம சென்டர் நெக்டர் பார்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஐ திங்க் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு வந்து கொடுக்க போகிறோம். என்கிட்ட வந்து சாப் க்ரீன் தான் இருக்குது, உங்கள்கிட்ட எந்த க்ரீன் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஓகே கைஸ், ஐ திங்க் எல்லோரும் முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ளவருக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா கிரிம்சன், அதாவது ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இப்போ நான் நெக்ஸ்ட் தேர்ட் ஃப்ளவருக்கு வந்து என்னதுன்னா ப்ளூ. என்கிட்ட இருக்கிறது அல்டமரைன் ப்ளூ. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன ப்ளூ இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். వస్తున్నా ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு அடுத்த ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெட்டு, அதுக்கு அடுத்த ஃப்ளவருக்கு மறுபடியும் ப்ளூ. వస్తున్నా ஐ திங்க் எல்லாம் முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் எடுத்துக்க போகிறோம். பிளாக் எடுத்து மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைக்ஸாக ஒரு ஸ்பைக் மாதிரி ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். వస్తున్నా వస్తున్నా ஓகே கைஸ், ஐ திங்க் எல்லாம் முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து க்ரீன் எடுத்துக்கலாம். க்ரீனையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணணும்னு வைங்களேன், அதாவது லைட் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணணும்னு வைங்களேன், நமக்கு வந்து டார்க் க்ரீன் மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் பிளாக் இல்லைனா வெறும் க்ரீன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி கூட அந்த ஸ்டெம்முக்கு கலர் கொடுத்துக்கலாம். వస్తున్నా ஓகே கைஸ், இந்த மாதிரி கலர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னதுன்னா, நான் வந்து க்ரீனையும் பிளாக்கையும் ஈக்குவல் ரேஷியோவில் கொடுத்துட்டேன். அப்படி கொடுக்கக்கூடாது. க்ரீன் வந்து 2 ரேஷியோவில் இருக்கணும், பிளாக் வந்து 1 ரேஷியோவில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ரீனிஷ் எஃபெக்ட் கிடைக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஐ திங்க் இந்த கலர் கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கலரை வந்து 2 ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு கோடான லைன் மாதிரி நம்ம வரைய போகிறோம்.